வாமனன் என்றால் குள்ள வடிவினன் என்பது பொருள். வாமன அவதாரத்தில் அந்தணச் சிறுவனாக ஒரு கையில் தாழம்பூ குடையுடனும் மற்றொரு கையில் கமண்டலத்தை பிடித்தும் அருளுகிறார் பகவான் விஷ்ணு. மகாபலி சக்கரவர்த்தியை ரட்சிக்க அவரின் புகழை உலகறியச் செய்ய வாமனனாக அவதரித்தார் மகாவிஷ்ணு. மகாபலி சக்கரவர்த்தி மூவுலகையும் ஆளுவதற்காக யாகம் செய்தார். அதை பார்த்து தேவர்கள் பயந்தனர். விஷ்ணுவிடம் வேண்டினர். அதிதி காஷ்யபர் தம்பதியின் மகனாக வாமனனாக அவதரித்தார் மகாவிஷ்ணு. மகாபலி நடத்திய யாகத்திற்கு வந்த வாமனன் 3 அடி நிலத்தினை தானமாக வாமனன் கேட்டான். சுக்கிராச்சாரியரின் சொல்லை கேட்காமல் 3 அடி தானம் தர மகாபலி சம்மதித்தான். அப்போது இறைவன் திரிவிக்கிரமனாக உருவம் கொண்டு வானத்தை ஓரடியாகவும் பூமியை ஓரடியாகவும் அளந்து 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து பாதள லோகத்திற்கு அரசனாக்கினார். ஒரு வேண்டுகோள் வைத்தார் மகாபலி. என் நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது. ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரமருள வேண்டும் என வேண்டினார்.